இன்னொரு உத்தி, யாரையாவது போய் நீ அழகா இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுகிற ஒரு புலவர் ஒரு அரசனை பார்த்து சொல்கிறார், நீ அழகா இல்லை, ஆனா பார்க்கறதுக்கு அழகா இல்லை, ஆனா கேட்கறதுக்கு உன்னுடைய புகழ் இனிமையா இருக்கு. அவன் ஒருத்தன் போறான பாருவனை இந்த அரசுக்கு சொல்றான், அதோ போறா பத்தியா, அவன் உடம்பெல்லாம் நல்ல அற்புதமா இருக்கு, நல்ல ஒளிபரப்புடைய உடம்பாக இருக்கிறது, கடகாத்திரமா இருக்கிறான், ஆனா அவனுடைய புகழ் காதுக்கு இனிமையாக இல்லை. நீயும் ஒன்று இனியை, அவரும் ஒன்று இனியர். அவரும் ஒரு வகையில இனியர், இனியர்னா உடம்பு நன்றாக இருக்கிறது. நீ அமர் என்று கேட்ட உடனே அங்கே போய் அந்த போர்க்களத்திலே போய் படைகளை எல்லாம் முந்தி தட்டு கொண்டு முகத்தினுடைய நின்று உடம்பெல்லாம் காயம் வடுப்பட்டு அந்த வடுக்கள் எல்லாம் அங்கே இங்க புடைத்துக் கொண்டு பார்ப்பதற்கு நீ அழகாக இல்லை, ஆனால் உன்னுடைய புகழ் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அவர்கள் உனக்கு புறமுதுகு காட்டி ஓடியவர்கள், அவர்கள் மேனி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய புகழ் நன்றாக இல்லை, இனிமையாக இல்லை. அதனால உன்னை பொறுத்த மட்டும் ஒன்று இனியை, அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களும் ஒன்றில் இனியர். ஒன்னை பொறுத்த மட்டும் ஒன்று இன்னாது, அவர்களை பொறுத்த மட்டும் ஒன்று இன்னாது. அந்த வகையில நீயும் ஒன்று இனியை, அவரும் ஒன்று இனியை. இப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உன்னை மட்டும் பாராட்டுகிறார்களே, அது ஏனப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லு கேட்கிறார் ஒரு புலவர். அதாவது அவரை வாழ்த்துவதை எப்படி வாழ்த்துகிறார்கள், இது ஒரு உத்தி, அற்புதமான உத்தி. அவனை வாழ்த்துவதை நீ அழகில்லை என்று சொன்னால் கூட அந்த காலத்து அரசன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டான். இந்த காலத்துல ஏதாவது தலைவருக்கு முன்னாலே நீங்க போய் நீ அழகில்லை என்று சொல்லி பாருங்கள், சொல்லிவிட்டு நிற்க முடியுமா? நான் சொல்ற தமிழ்நாட்டில் சொல்லிவிட்டு நிற்க முடியுமா? அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். இதை விட மோசமான ஒன்று, அது ஒரு வாழ்த்துத்தான். ஒரு புலவர், ஒரு அரசன், மாவளத்தான் என்ற ஒரு அரசன், தாமல் கண்ணனார் என்ற ஒரு புலவர், ரெண்டு பேரும் கவடாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஒரு கவடு கீழே விழுந்து விடுகிறது. அரசன் என்ன நினைக்கிறான், இந்த மாவளத்தான் என்ன நினைக்கிறான், இவர் வேண்டும் என்று திருடி வைத்துக் கொண்டு விட்டார், தவறாக நினைத்து விட்டான். நினைத்து விட்டு ஒரு கவடை எடுத்து அவரை நோக்கி மேலே எரிந்தான். அந்த புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த புலவர் சொல்லுகிறார், அரசே, உன் குலத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இதுவரை புலவரை அறிஞரை இப்படி கேவலப்படுத்தியது கிடையாது. எனவே நீ இந்த குடியே பிறந்தவன் தானா என்று நான் சந்தேகப்படுகிறேன். சொல்ல முடியுமா இந்த காலத்துல? இந்த குடியிலே நீ பிறந்தவன் தானா என்று உன்னுடைய பிறப்பு ஐயப்பாடு உடைத்து என்று சொல்கிறார். அந்த அரசன் தலையை கவிழ்ந்து கொண்டு தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அவன் இருக்கிற போது இவர் சொல்லுகிறார், தனக்கு பிழை செய்த ஒருவன் அவன் பிழைதான் செய்தான் என்று தெரிந்தால் கூட அவனை பொறுத்துக் கொள்வது உங்களுடைய குடிப்பிறப்பினுடைய வழக்கம். நான் உன்னை ஐயப்பாடு உடைத்து என்று சொல்லி பெரிய தவறை நான் செய்து விட்டேன் என்றாலும் என்னை என் மேல் நீ சிறக்காமல் நீ இவ்வளவு அமைதியாக இருக்கிறாயே, எனவே நீ இந்த குடியில் பிறந்தவன் தான். எப்படி மாற்ற? நீ இந்த குடியில் பிறந்தவன் தான், நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி நீ நெடுநாள் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இது ஒரு மூணாவதாக ஒரு உத்தி. அடுத்தது, ஒரு அரசனை பார்த்து இன்னொரு புலவர், அரசே, நீ தணிக, நீ தழிக, நீ பணிக, நீ இறைஞ்சுக, நீ வாடுக. இப்படி சொன்னா ஒரு வாரம் அரசன். நீ பணிக, நீ தணிக, நீ இறைஞ்சுக என்று சொல்லுகிறார். அது என்ன, அந்த அரசன் ரொம்ப சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சி, ஒரு பரிசு தான் கொடுக்கிறான். இப்படி சொல்லி விட்டாரே நம்ம
இந்த புலவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முக்கச்செல்வன் சிவபெருமானுடைய கோயிலை ஒட்டி நீ வலம் வருகிற போது உன்னுடைய கொடை பணியிட்டு, உன்னை வாழ்த்துவதற்கு அறிஞர்கள் தன்னுடைய கையை தூக்குகிற போது நீ வணங்கு. அடுத்தது வாடுக. நீ எதிரி நாட்டிலே போய் அங்கே போர் தொடுத்து அங்கே எரிகிற போது, அந்த ஊர் எரிகிற போது, அந்த சூட்டிலே உன்னுடைய மார்பிலே போட்டிருக்கக்கூடிய மலர் மாடை இருக்கிறதே, அது வாடட்டும், அது வாடுக. அடுத்தது என்னென்றால், நீ கோபத்தில் இருந்தாலும் உள்ளே போய் அந்த புறத்திலே உன்னுடைய மனைவியோடு நீ அங்கே நிற்கிற போது உன்னுடைய கோபம் தணிக, உன்னுடைய கோபம் தணிக என்று சொல்லப்பட்ட அந்த அரசனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. உடனே அவர் பரிசலை அள்ளி கொடுக்கிறார். இது நான் இப்ப சொல்லி போறது 4 உத்தி தான். இந்த மாதிரி 22 உத்திகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 2 உத்தியை எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள சொல்லி அமைகிறேன். இன்னொன்று என்னன்னா, பரிசில் தாழ்த்துவார்கள் அரசர்கள். புலவருக்கு கோபம் வரும். கோபம் வருகிற போது நாம் என்றாலும் வேற யாராவது என்ன செய்வார்கள்? அவர்களை திட்டுவார்கள் இல்லையா? ஆனா இந்த புலவர்கள் திட்ட மாட்டார். புலவர் என்ன நினைப்பார்? நம்ம வீட்டை விட்டு கிளம்புற போது சவனம் சரியில்லையோ. ஒரு பாட்டில் சொல்லுகிற ஈயன இரத்தல் எழுந்தன்று என்ற பாடல வருகிறது. நம்ம வீட்டை விட்டு விழுகிற போது கசனம் சரியில்லையோ, இல்ல போது சரியில்லையோ என்று நாங்கள் எங்களையே அப்படி நினைத்துக் கொள்வோமே தவிர நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். இன்னொரு புலவர் என்ன செய்கிறாருன்னா, அவன் எனக்கு பரிசல் கொடுக்காம ஒரு புலவரை இவன் வருத்தப்பட வைத்து விட்டதுனால இவருடைய குடிக்கு ஏதாவது கேடு வந்து விடுமே, இவருடைய புலவர்களுக்கு ஏதாவது கேடு வந்து விடுமே என்று சொல்லி மற்றவர்களை வாழ்த்து விடுவதை அவர்களை அதிகமாக வாழ்த்துவார்கள். நீ நோயில்லாக என்று சொல்வதை விட உன் குடும்பம் நோயில்லாமல் இருக்கட்டும், உன்னுடைய புதல்வர்கள் நோய் இல்லாமல் இருக்கட்டும் என்று வருத்தப்படுகிற புலவர் திட்டமாட்டார், வாழ்த்துவார். அதே மாதிரி இப்பெல்லாம் சொல்லுகிறோமே, many more happy returns of the day. இன்று போல் என்றும் சொல்றா சாய், இன்று போல் என்றும் காண்போம். 4 பாட்டுல வரும், இன்று போல் என்றும் காண்போம். அதான் many more happy returns of the day. அதுதானே. அதுக்கப்புறம் இன்னொரு உத்தி, ஒரு அருமையான உத்தி. அது என்னன்னா, புலவர் தானாகவே அந்த செய்யுளை சொல்லாமல், தன்னை தன்மைப்படுத்திக் கொண்டு சொல்லாமல், ஒரு பாடம் மூலமாகவோ அல்லது தன்னுடைய நெஞ்சுக்குள்ள சொல்லுகிற போது, நீங்க பார்க்கலாம், புறநானூற்றிலே 6 பாட்டுக்கு மேல அப்படி இருக்கிறது. அந்த பாட்டுடைய முடிவு வாழ்க அவன்றாலே என்றுதான் முடியும். லாங் லிவ் த கிங் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இந்த பிரிட்டிஷார்கள் கூட சொல்லி முடிக்கிற போது, ஏதாவது சொல்லி முடிக்கிற போது லாங் லிவ் த கிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நேரடியாக சொல்லாமல் ஒரு பாடம் மூலமாகவோ தனது நெஞ்சுக்கு சொல்லுகிற போது அவை பாடுகிற ஒருநாட்சலம் இருநாட்சலம் என்ற பாட்டில் அப்படித்தான் முடியும். நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கின்றது. இன்னொரு அதை பார்க்கலாம். நீங்க புறநானூற்றுல பாத்தீங்கன்னா நிறைய 6 பாடலுக்கு மேல முடிவு அவன்தாள் வாழ்க என்று இருக்கும். அது புலவர் தானாக பாட்டார், வேறொரு வாயிலாக சொல்லுவார். அது இப்படி. இன்னொன்று பகைவன் வாழ்க. ராஜா ஒரு அரசனை பாடுகிற போது உன்னுடைய பகைவன் வாழ்க என்று ஏன்னு சொன்னா, அப்பொழுதுதான் நீ போய் அவனோட போரிட்டு அவனுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும். அதனாலே மாறுகள் மன்னர் வாழ்க. இப்படியெல்லாம் பல வாழ்த்து உத்திகள் புறநானூற்றில் இருக்கின்றன. அது ஒரு புறநானூற்றுக்கு உள்ள போனாங்கன்னா அது ஒரு வியப்பு, அது ஒரு அதிசயம். அது இவ்வளவுதான் என்று ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே அடைத்து விட முடியாது. படித்து பாருங்கள், அனுபவியுங்கள். இப்பொழுது நான் சொன்னது ஒரு தொடக்கம்தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.